மலேசியா வந்த அப்புறம் இந்த பிஸ்கெட்டை காஃபில சோக் பண்ணி சாப்பிட்ற பழக்கத்தை விட முடியல. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அதுக்காக தான் காலையில எழுந்து காஃபி போட பக்காவா ரெடி ஆயிட்டேன். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையே வரலாறுல டே 70. இந்த டே மட்டும் இல்ல, எந்த டேவா இருந்தாலும் காலைல ஏந்திரிக்கிறதே அந்த காஃபிக்காக தான். சோ அதுக்கு பக்காவான செட்டப்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். பால் பொங்கனோடனே நம்மளோட லிவிஸ்டா பிரீமியம் எடுத்தா இவ்வளவுதான் இருந்தது. அவன் கூட கொஞ்ச நேரம் சண்டை போட்டு எடுத்து அதையும் பால்ல போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. சோ அருமையான நறுக்குன்னு ஒரு காஃபி ரெடி. யாரோ என்ன திட்டுறாங்க. சோ அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டு நம்மளோட ஹேர் ரொட்டீன்லாம் முடிச்சிட்டு நம்மளோட போர் தொழிலுக்கு ரெடி ஆயிட்டேன். அதுக்கு முன்னாடி மிச்சம் இருக்க காஃபில இந்த பிஸ்கெட்டை சோக் பண்ணி சாப்பிட்டாதான் எனக்கு மனசு ஆறும். சோ சாப்பிட்டு முடிச்சிட்டு பார்த்தா மணி 8:35 ஆயிடுச்சு. எப்போதும் மறந்துடுவேன். நீங்க மறக்காம லைட் ஆஃப் பண்ணிட்டு வீட்டையும் போட்டுட்டு கிளம்பியாச்சு. நான் எப்போதும் கரெக்டா அந்த 8:40 தான் கார்ல ஏறுவேன். அப்ப ராகால உதயாவும் விகடகவியும் பண்ற லிவிஸ்டா ப்ரொமோஷனை பார்த்தாலே எனக்கு ஒரு சிரிப்பு வரும். ஆமாங்க, ஏன்னா 2 வருஷமா இதே டைம்ல அதே டைலாக தான் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கேன். இப்ப நம்ம போர் தொழில் பண்ற இடத்துல ரீச் ஆயிட்டு மதியானம் சாப்பிடவும் கிளம்பிட்டோம். அந்த 1 மணி லஞ்சுக்குள்ள என்னோட பசி நிலைமை எப்படி இருக்கும்னா, பசி காதலிக்குது கண்ணு தெரியல, நான் என்ன பண்ணுவேன்? ஆமாங்க, அப்படி ஒரு நிலைமையில இருப்பேன். ஆனா இப்படி இருக்க நான் தான் 36 hours ஃபாஸ்டிங் சேலஞ்சும் பண்ண போறேன். ஆமாங்க, நம்மளோட அடுத்த வாழ்க்கை வரலாறு வீடியோல அந்த ஃபாஸ்டிங் சேலஞ்சு தான் இருக்கும். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் 36 hours கழிச்சு நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். சோ ஈவினிங் ஒரு 6:30 போல நம்மளோட போர் தொழில முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரையில ஒரு அண்ணன் நடு ரோட்ல காரை பார்க் பண்ணிட்டு ஹாயா நின்னுட்டு இருந்தாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு செடி நண்பர்களுக்கு தண்ணி எல்லாம் புடிச்சிட்டு இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ண ரெடி ஆயிட்டேன். சோ இந்த எக்ஸசைஸோட இன்னைக்கு டேவை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வீடியோல சந்திக்கிறேன். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.